வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. ஆடி தள்ளுபடி என்னும் அக்கிரமம். ஓகே, கண்டிப்பா எல்லாரும் இந்த விஷயத்தை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. சரி, ஓகே. ஆடி தள்ளுபடி ஒரு 90கள்ல இருந்து இந்த ஆடி தள்ளுபடின்ற வார்த்தையை திரும்ப 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 மீடியாக்கள் மூலமா, அப்ப ரேடியோக்கு அப்புறம் டிவி, தென் இப்போ சேட்டலைட் எஃப்எம் ரேடியோஸு, இந்த மாதிரி திரும்ப 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 சொல்லி நமக்கு அது யாரோ பதிஞ்சு போச்சு. சரி, ஆடி தள்ளுபடியோட கான்செப்ட்னா என்ன? அந்த காலத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, ஆடி மாசம் விசேஷங்கள் கிடையாது. அதுக்கு முன்னாடி நடக்கிற வைகாசி ஆணி மாதமே திருமணம் போன்ற விசேஷங்கள் முடிஞ்சிடும். அப்போ மக்கள் ஒன்லி வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயம்தான், அனாவசியமா பொருட்கள் வாங்க மாட்டாங்க. இது ஒரு ரீசன். அதுக்கப்புறமா ஆடி மாசம் கழிச்சு வரப்போறது பண்டிகை காலம். அதுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும். ஓகே, அப்ப கடை வச்சுக்கிட்டு இருக்கவங்க சும்மா இருக்க முடியாது. அதாவது அவங்க போட்ட முதல் அந்த துணி அந்த பொருட்கள்ல தேங்கி இருக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை. அந்த மாதிரி நேரத்துல சரி, நமக்கு லாபத்தை குறைச்சி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடின்னு ஒரு ஸ்கீம். ஒரு சில பேர் லாபம் கூட எனக்கு வேண்டாம்ப்பா, வந்தது போட்ட முதல் வந்தா போதும் அப்படின்னு வாங்கின ரேட்டுக்கே விற்பாங்க. ரொம்ப ஒரு சில பேர் இது 2-3 வருஷம் ஆயிடுச்சு, ஸ்டாக்கு பழசாயிடுச்சு, போட்ட அசல்ல 70-75% கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு விற்பாங்க. அவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்த விஷயம் தான் இந்த ஆடி மாதம். ஏன்னா இந்த ஆடி மாதம் பெருவாரியான மக்கள் கடைக்கு வர மாட்டாங்க. அதனால இந்த மாசத்துல கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவிச்சு மக்களை ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சு அவங்க வித்தாங்க. ஓகே, இதுதான் கான்செப்ட். ஆனா உண்மையை இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஆடி தள்ளுபடின்னு சொல்லி ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு, ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க மக்களை. ஓகே, இது நண்பருக்கு நடந்த ஒரு விஷயம், ரியல் டைம் ஸ்டோரி நான் சொல்றேன், கேட்டுங்க. நண்பர் அவருடைய சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு ஒரு பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிருந்தாரு. அந்த பையனோட சைஸ் 38. சட்டை தான் எடுக்க போறாரு. அதனால 38 சைஸ்ல ஃபுல் ஸ்லீவ்ஸ் சட்டை எடுக்கிறதுக்காக ஒரு பிராண்டட் ஷோரூமுக்கு போயிருந்தாரு. அந்த ஷோரூம்ல பெருசா விளம்பரப்படுத்தி வச்சிருக்காங்க. 5 முதல் 50% தள்ளுபடி அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த ஷோரூம் போறாரு. ஸோ சட்டையோட பிராண்ட் ஒரு 7-8 பிராண்ட் இருக்கும், ரொம்ப ஃபேமஸான பிராண்ட், பேரெல்லாம் சொல்ல விரும்பலங்க. அந்த பிராண்டில் ஒரு பிராண்டட் சட்டையை சொன்னார். 38 ஃபுல் ஸ்லீவ் ஸ்லிம் ஃபிட், கலரும் வெள்ளை கலர். ஏன்னா அவர் விசேஷத்துக்கு கொடுக்கும்போது மற்ற கலர் வேணான்னு அவர் முடிவு எடுத்து வெள்ளை கலர், அவ்வளோதான். அதில் அந்த சட்டையோட பாக்ஸில் தெளிவாக போட்டிருக்கு 5 முதல் 50% தள்ளுபடி. இந்த பாக்ஸுக்கு 50% தள்ளுபடின்னு போட்டிருக்கு. இவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. அங்கேயே விலை பட்டியலாம் கூட இருக்கு. பில்லிங்கு போறாரு. பில்லிங்கில் மறுபடியும் அவருக்கு ஒரு கேன்வாஷிங் பண்றாங்க. சார், இந்த சட்டையோட விலை 1500 ரூபாய் சார். ஆடி தள்ளுபடிக்கு இந்த சட்டைக்கு நாங்கள் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் தரோம் சார். அதனால உங்களுக்கு 750 ரூபாய்க்கு கிடைக்குது சார், 50% ஆஃப் டிஸ்கவுண்ட் சார் அப்படின்னு சொல்லி 750 ரூபாய்க்கு அந்த சட்டையை வாங்கிட்டு வந்துட்டாரு. ஓகே, இவருக்கு அந்த விசேஷம் நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. ஏறக்குறைய ஆடி மாசம் முடிஞ்சிடுச்சு. அப்பதான் இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இது பண்றாரு. டேய், நீ கொடுக்க போற அந்த பையனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான்லப்பா, நீ அது மாதிரி ட்ரெஸ் கொடுக்கும்போது அண்ணன் தம்பி ட்ரெஸ் கொடுக்கும்போது 2 பேருக்கு ஒன்னா கொடுக்கறது தானே முறை. அண்ணனை கொடுத்து தம்பி கொடுக்காம விட்டா எப்படி? சில பேர்லாம் அது மாதிரி ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் கொடுக்காம விட்டா வேணான்னு கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கல்ல, அது முறை இல்லையேன்னு ஒரு ரிமைண்டர் கொடுக்குறாரு. இவருக்கு ஆஹா, இதை நம்ம மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இதுல இன்னொரு விஷயம், அவங்க தம்பியும் இவன் அண்ணன் சைஸ்ல இருப்பான். அதனால தம்பிக்கும் அதே 38 தான் சட்டை எடுக்கணும்னு இவருக்கு தெரியும். திருப்பி அதே பிராண்டட் ஷோரூம் போனாரு. இந்த முறை அந்த டிஸ்கவுண்ட்லாம் முடிஞ்சு போச்சு, பேனர்லாம் கழட்டி வச்சுட்டு இருந்தாங்க. இவருக்கு ஏற்கனவே அவர் என்ன சட்டை வாங்கினாரு ஏற்கனவே தெரியும். சாய்ஸே இல்லை, நேராக போனாரு. அந்த பிராண்டு 38 சைஸ் ஸ்லிம் ஃபிட் ஃபுல் ஸ்லீவ்ஸ் ஒயிட் கலர் எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு ஓஹான்னு வாங்கினாரு. பார்த்தாரு, எதையும் சரியா கவனிக்கல அவரு. அங்க போனா அங்கே பில்லு சட்டுன்னு பில் ஆயிடுச்சு. பேமெண்ட் ஒரு 675 ரூபான்னாங்க. பேமெண்ட் ஆகி போச்சு. வந்துட்டாரு. ஓகே, இவரு அதான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. நம்ம இன்டென்ஷனோட பார்க்கும்போது தான் அதுல இருக்கிறது குறையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். வீட்டுக்கு வராரு. அந்த புதுசா வாங்கின அந்த பாக்ஸை வச்சுட்டு பக்கத்துல இந்த பாக்ஸை பாக்குறாரு. அந்த பக்கத்துல இந்த பாக்ஸ்ல அந்த ஸ்டிக்கர் அப்படியே இருக்குது. பண்டிகையால சிறப்பு தள்ளுபடி 5 முதல் 50% இருக்கு. எடுத்து பார்த்த உடனே தூக்கி வாரி போடுது. என்ன, முதல்ல வாங்கின சட்டை
1500 ரூபாய் 50% தள்ளுபடின்னு 750 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாரு. ஓகே, இப்போ வாங்கின இந்த சட்டை வந்து விலை வந்து 750 ரூபா. இந்த கடையில் எப்பவுமே ஃப்ளாட்டாக 5 முதல் 10% டிஸ்கவுண்ட் உண்டு. எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு சில பொருட்களுக்கு 5%, மேக்சிமம் பொருட்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் உண்டு. ஸோ புதுசாக வாங்கின அந்த பாக்ஸில் விலை 750 ரூபா, 10% தள்ளுபடி போக 675 ரூபா. அப்பதான் பிளைண்டா யோசிச்சாரு. வாங்கும்போது இந்த சொக்கா வாங்கும்போது இவருக்கு யாரும் கேன் வாஷும் பண்ணல. சார் இது சார் அது சார்லாம் எதுவும் சொல்லல. இவர் போனாரு, பில்லு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டே இருந்து ஞாபகத்து வந்தது. தான் ஏமாற்றப்பட்டது உணர்ந்தாரு. என்ன நடந்துருங்க இந்த ஷோரூம்ல? ஆக்சுவலா அந்த சட்டையோட விலை 750 ரூபா. ஆடி மாசம் அதோட விலையை 1500 ரூபாய் ஏத்தி 50% டிஸ்கவுண்ட்னு சொல்லி அதே 750 ரூபாய்க்கு வித்துருக்குறாங்க. ஓகே, இதுல என்ன விலை ஏத்தி குறைச்சான், இதுல என்னன்றீங்களா? ஆனா அந்த டிஸ்கவுண்ட் இல்லாத மற்ற டைம் பீரியட்ல அதே 750 ரூபா சொக்காவுக்கு 5 முதல் 10% தள்ளுபடி, எப்பவுமே இருக்கிற தள்ளுபடின்னு சொல்லி அதுல 75 ரூபாயை குறைச்சி 675 ரூபாய்க்கு வித்துருக்குறாங்க. இதுல 675 ரூபாய்க்கு அந்த சொக்கா விற்கும் பொழுதும் அந்த கடை நடத்துறவருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. அவர் ஒன்றும் வாங்கின காசை விட கம்மியா ஒன்றும் கொடுக்க போதில்லை. அதுலயும் சம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின் வச்சுதான் விற்கிறாரு. ஓகே, அப்போ இவங்க ஆடி மாசம் 675 ரூபாய்க்கு விற்க வேண்டிய சொக்காவை 750 ரூபாய்க்கு வித்துருக்குறாங்க. 11% லாபம் அடிச்சிருக்காங்க. இதுதாங்க. வேணும்னா இப்ப இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிட்டு இருக்குது ஆடி மாசம். இப்ப போய் ஒரு ட்ரெஸ் எடுங்க, திருப்பி அன்சீசன் டைம்ல அதே ட்ரெஸ் எடுங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். மீண்டும் விவாதிப்போம்.